வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இன்ட்ரோவே எடுக்கலிங்க. போனோம் அங்கே அப்படியே ஃபஸ்ட்டே இருந்துச்சு, டக்குன்னு உள்ளே போய் அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் எங்கேன்னு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அந்தியூர் ஆக்சுவலி ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் தான். பார்த்துருப்பீங்க. இந்த இந்த இதெல்லாம் வந்து ஸ்டேபிளாக வந்து கொஞ்சம் ஒரு 5 lakhs கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா. அது அவ்வளோ அவ்வளோ ரேட்டுக்கெலாம் போதுங்க குதிரை. போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ இதை சுழி வச்செல்லாம் வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் காசு கம்மிங்க. ஆக்சுவலி குட்டியாக இருக்கும். அது குட்டியாக இருந்தால் ஒரு பல்லு ரெண்டு பல்லுங்கிறாங்க வயசு. அதாவது 1.5 வருஷம் 2.5 வருஷம் அப்படிங்கிறாங்க. அது தனி ரேட்டு. நல்லாயிருக்குங்க. அதாவது குழந்தைகளாம் கூட்டிகிட்டு போனால் நல்லா இது பண்ணலாம். இங்கே பாருங்கள், அந்த குதிரைக்கு கலர் எப்படி தெரியணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ ஒரு ஏரியாவிலேருந்தெல்லாம் கொண்டு வராங்க. இது பாருங்கள், குதிரைக்கு முடி வெட்டுறது தெரியும் உங்களுக்கு. எப்படி வெட்டுறாங்கன்னு பாருங்கள். முடி விழுவுறது பாருங்கள். ஸோ அதை அந்த திங்ஸு கொண்டு விற்கிறது. அப்புறமா இங்கே பாருங்கள், நாய்க்குட்டியெல்லாம் டாபர்மேனு, லேபு, ஜெர்மன் ஷெப்பர்டு. பேப்பரோடு வாங்க முடியுமான்னு தெரிலிங்க. பட் ஏதோ அதுதான் அதோட அப்பா அம்மாங்கிறாங்க. நம்மளுக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இப்படி 3 இப்படி படுத்துருக்குன்ட்டு. வேறு என்னங்க பண்ண, கட்டி வச்சுருந்தா அப்படியே தான் படுத்துருக்கோம். அவ்வளோ நிறைய அங்கங்கே ஒரு இடம் மாதிரி ஃபஸ்ட்டே போய் பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் சும்மா சின்னது. அந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லை ராஜஸ்தான், குஜராத் அங்கேருந்தெல்லாம் வராங்க விற்கிறதுக்கு. கொண்டு வந்தாங்கன்னா விற்றுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி இடம். சரி, வீட்டில் இருந்தோம், போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தாங்க போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். இதெல்லாம் பாருங்கள், இந்த கீழே காலுக்கு ஒரு குப்பை கோட் இருக்காதுங்க, அந்தளவுக்கு பராமரிச்சிட்ருக்காங்க. சும்மா கைத்து கடிச்சிட்டு விளையாண்டுக்கிட்டு. இதெல்லாம் ரொம்ப ரேட்டுங்க. தலையில் பாருங்கள், ஒரே ஒரு புள்ளி வெள்ளை கலர், உடம்பு ஃபுல்லாக பிளாக்னா அது தனி ரேட்டு. அந்த மாதிரி. அப்புறம் கோழி பாருங்கள், கோழி, புறா, பேர்ட்ஸு எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் கடைசி பின்னாடி வரப்போ நாங்கள் அப்படியே எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருந்தது. அதே ரேட் இது பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ ஒரு 20,000 10,000 அப்படி தாங்க இருக்கும் இந்த குதிரையெல்லாம். ஒட்டகம் அதாவது தனித்தனி அவங்க ஸ்டேபிள் யார் எங்கே பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்தந்த இடம் மாதிரிங்க. இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக. எப்படி சொல்கிறது, சில பேர் இந்த வெளியும் தனியாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டே குதிரை நல்லா இருக்குது. இவங்க பாருங்கள், இந்த குதிரைக்கு மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. அது காலுக்கெல்லாம் மஞ்சள் தடவி, சாமி குதிரை போல் பொட்டு வச்சு விட்டு, தனி எதுவுமே அவங்க வெளியே யாரும் ஃபீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சு. மழையெல்லாம் பெஞ்சதுன்னா கொஞ்சம் கஷ்டங்க, சகதியாயிரும். இப்படி ரொம்ப இதாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவங்க தனித்தனி கொண்டு வந்துக்கணும் அவங்களா போயிட்டு. அதை விற்கிற இடமும் இருக்குது, போய் அங்கேயே வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. அதாவது இங்கே போனால் அந்த கயிறு, இந்த மாட்டோட கொம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இல்லை குட்டை மாடு அதான் அங்கேருந்தெல்லாம் கொண்டு வந்தது. இந்த குதிரை தாங்க கிட்டத்தட்ட 1 கோடியோ 1.5 கோடியோ சொன்னாங்க. இந்த குதிரை எப்படி இருக்குது பாருங்க, இப்படி ஷைனிங். அவர் நிற்கிறாரு, அவர் தலை வரைக்கும் ஹைட் இருக்குது. எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்க. அப்புறம் நாட்டு நாய் இதெல்லாம் அப்படியே வச்சிடுறாங்க. தண்ணி கூட இல்லை, பட் தெரில எப்படி பராமரிக்கிறாங்க என்னன்ட்டு. அது தூங்கிட்டே இருக்குது. வேறு என்னங்க பண்ணும். கிட்டத்தட்ட அங்கே 10-15 நாள் அப்படியே தான் இருக்கும். இது பாருங்கள், குதிரை டான்ஸு. இது வந்து தனி ரேட்டு போயிருங்க. இந்த ரேட்டு அங்கே சுற்றி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வியாபாரி. அப்புறம் வேடிக்கை பார்க்குறவங்களும் வருவாங்க. இப்போ அந்த குதிரை டான்ஸ் ஆடிச்சுன்னா அதுக்கு தனி ரேட்டு போகிறது. இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் இப்படி கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் வாடகைக்கெலாம் விட்றாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களாம் நிறைய பேர் இதை வாங்குவாங்க அந்த மாதிரி. அப்புறம் சில பேர் ஷோக்கு மட்டுமே கூட்டிகிட்டு வருவாங்க. எங்ககிட்ட இருந்து குதிரை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷோக்கு மட்டுமே கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ அதை காமிப்பேன் பாருங்கள், அது டான்ஸ் ஆடுறது பாருங்கள்.
இது பாருங்கள், அங்கே உள்ளேயே ரேஸ் ஓட்டுவாங்க, தனி இடம் அதுக்குன்ட்டு. தேங்காய் மஞ்சியெல்லாம் போட்டு அந்த ரேஸ் ட்ராக் மட்டும். அப்புறம் சின்ன பையன் ஓட்டிகிட்டு போனாங்க, சூப்பராக ஓட்டினான் ஒரு சின்ன பையன். வீடியோ எடுக்க முடியும். இருப்பான் பாருங்கள், அவன் வருவான். இன்று மாலை 5 மணி அளவில் நடக்க இருக்கும் 2023க்கான அக்னி ஹார்ஸ் ஷோ நிகழ்ச்சியில் பங்கு பெற விரும்பும் உரிமையாளர்கள் தங்கள் குதிரைகளை. அப்புறம் இந்த குதிரைக்கெலாம் தனி ஷெட்டுங்க, ஷெட்டு போட்டு தனியாக பேர் ஒரு குதிரைக்கும். இங்கே பாருங்கள், இஷான், காலா அப்படின்ட்டு ஒரு குதிரைக்குன்னு தனித்தனி பேர் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இவங்க வச்சுருந்த குதிரையெல்லாம். நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டு, கலர்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் ரேர் கலருங்க, ருத்ராஜ். இங்கே 2வது இருக்குது பாருங்கள், க்ரே கலர் மாதிரி, அதெல்லாம் ரேர் கலர்னு சொன்னாங்க. நிறையா இருக்குங்க, குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போனால் பார்க்கலாங்க, சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லா வேடிக்கை பார்ப்பாங்க அவங்க. இதெல்லாம் பாருங்கள், மாட்டு சந்தை, மாடு வச்சுருக்க சைடு. ஸோ அப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க. இந்த குதிரையெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு போகிறது. அப்புறம் முயல், பேர்ட்ஸு, பிஞ்சஸ், எல்லா பேர்ட்ஸ் அப்படிங்க. அப்புறம் மறுபடியும் வாத்து, கோழி, காடை, புறா, ஆண்கோழி, வாத்து எல்லாமே அது தனியாக. சரி போனாங்க, வீடியோ எடுத்தேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. சும்மா ஒரு நார்மல் வீடியோ தான், ஒரு vlog மாதிரி கூட இல்லை, உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சி ஒன்று வேலை சீக்கிரம் பார்ப்போம். பாய்.